மாமுனிவருக்கு கொடுத்தார்களாம். 27 பெண்களை அழகிலே மிகுந்த சந்திர பகவானுக்கு கொடுத்தார்களாம். 3 சேர்த்தனா 50 ஆச்சு. 56வது பெண் குழந்தையாக தாட்சாணியாக உமா பார்வதி பிறந்தாலாம். அப்படி பிறந்தாலும் கண்ணி இந்த தேவர் மூவர் எல்லாம் பிறந்த உடனே தேவருக்கெல்லாம் ஒருவன் தளபதியாக வேண்டும் என்று சொல்லி அந்த காசிபருக்கு கொடுத்த 13 பெண்களிலே அதி வயிற்றிலே தேவேந்திரன் பிறந்தாராம். அப்படி தேவேந்திரன் பிறக்க திதி வயிற்றிலே பல கோடி அசுரர்கள் பிறந்தார்களாம். அப்படி பிறந்திருந்தாலும் இந்த அசுராதி கூட்டமாகப்பட்டது நாளுக்கு நாள் தலை துவங்கி ஆடிக்கொண்டு வந்ததான் உலகத்திலே. அப்படி ஆடிக்கொண்டு வருகின்ற நேரத்திலே தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்மளுக்கென்று ஒரு தளபதி இருக்க வேண்டும். படைக்கப்பட்டவர் பிரம்மனாக இருந்தாலும் படியளக்கப்பட்டவன் ஈசனாக இருந்தாலும் இந்த உலகத்தை அதிர்மயத்தை அழைத்து தர்மத்தினை நிலைநாட்டக்கூடியவர் எம்பெருமனாக இருந்தாலும் நம்ம மூவருக்கு ஒரு தளபதி வேண்டும் என்று சொல்லி அதிவயத்திலே பிறந்த தேவேந்திரனை தளபதியாக வைத்து